ஆனா, ஒரு சில கிராமங்களுக்கு நம்ம போகும்போது, யார் யார்கிட்டயோ எவ்வளவோ மனு குடுத்தோம். நெறைய எம்எல்ஏல்ட்ட வந்து எங்க பிரச்சனைகள சொல்லியிருக்கோம். ஆனா, போற போக்குல சில இடங்கள்ல நீங்க வந்து சில நலத்திட்ட உதவிகள செஞ்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த சம்பவங்கள எங்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? நான் கரூர் செல்வதற்காக கரூர் என்றால் ஆவுடையார்கோவில் கரூர். அங்கே செல்வதற்காக சென்று கொண்டிருந்தேன் எனது தொகுதி வழியாக. அப்பொழுது மக்கள் தலையிலே மூட்டையை சுமந்து வந்து கொண்டிருந்தார்கள், நெல் மூட்டையை. நான் வண்டியை நிப்பாட்டச் சொல்லி பின்னாலே வந்தேன். என்னப்பா மூடையை தலை தூக்கிட்டு வரீங்களேன்னு கேட்டேன். எங்களுக்கு வண்டியெல்லாம் உள்ளே போகாது, நாங்கள் இங்கே கொண்டு வந்து தான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. கிராமத்துக்கு பேர் கீக்குடி. உடனடியாக நான் சாலை அமைத்து தர வேண்டுமானால் அதற்கு வழி வேண்டுமே, என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். பாதை சிறிய பாதையாக இருக்கிறது, இருந்தாலும் இரு பாதைக்கும் இரண்டு புறமும் நாங்கள் எங்களுடைய சொந்த இடத்தை நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு சாலை வசதி முக்கியம். யாருக்கும் வயிறுவாயை வலித்தால் கூட எங்களால் உடனடியாக கொண்டு செல்ல முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் உடனடியாக செய்தார் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதே பிடிஓ, இன்ஜினியர் எல்லாரையும் வர சொல்லி இது உடனே ஒரு எஸ்டிமேட் போடுங்கன்னு சொன்னேன். எஸ்டிமேட்டை போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனேயே அதிலேருந்து 20 நாளைக்குள்ளாக அந்த சாலை விதியை அமைதி கொடுத்தேன். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுடைய செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தனோ அதை செய்தேன். அதேபோல் எழுவன்கோட்டை பக்கத்திலே மேம்பாலம் கட்டினேன் என்று சொன்னேன். நான் இரவு 11 மணி இருக்கும். 11 மணி அளவிலே அந்த பகுதியிலே மழை வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது, என்ன நடக்குது என்று பார்ப்போம் என்று சென்றேன். செல்கின்ற பொழுது அந்த ஈகரை என்ற ஊருக்கு பக்கத்திலே தண்ணி போய் கரையில் குத்துது, மடார் மடார்னு சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. உடனடியாக நான் அப்படியே தேவகோட்டை வந்து சுற்றி எழுவங்கோட்டைக்கு போனேன். எழுவங்கோட்டையில் போயிட்டு ஒரு பொக்குலின்னு கொண்டாட சொல்லி அந்த முன்னால் கட்டின பாலம், அந்த பாலம் இடிஞ்சிருச்சு. அந்த பாலத்து வழியாக மேலே ஏற்ற சொல்லி பொக்குலினை 2 பக்கமும் எடுத்து விட்டு அகலப்படுத்தி விட்டு தண்ணியை உடனடியாக அப்புறப்படுத்தி நைட்டு 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதே போல் அனுமந்தக்குடியிலே ஒரு பாலம் கட்டினோம். அந்த பாலத்தை பொறுத்தவரை 50 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பின்னால் அந்த பாலத்தை கட்டினோம். சட்டமன்றத்தில் பேசிய பொழுது உடனடியாக அம்மா அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து 3 மாதத்திலேயே அந்த வேலையை தொடர்ந்துட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளாக அந்த வேலையை முடித்தேன். காரணம், அந்த வழி கண்ணங்குடிக்கு அனுமந்தக்குடி ஸ்கூலுக்கு வர வேண்டும் என்றால் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறவர்கள் இங்கே வர வேண்டும் என்றால் 18 கிலோமீட்டர் தேவகோட்டை சென்று தான் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும். இதை உடனடியாக நேரடியாக மக்கள் வர வேண்டும் என்பதற்காக அந்த மேம்பாலத்தை அமைத்து கொடுத்து அந்த மக்களுக்கு ஏகப்பட்ட தொலைதூர பாதையை குறுகலான வழியிலே வந்து சேருவதற்கு நான் செய்து கொடுத்தேன். அதுபோல் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நீங்கள் கேட்டால் நான் சொல்வதற்கு, என்னை பொறுத்தவரை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே நான் சார்ந்த எனது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்தவர்களுக்காக நான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன்.